Friends, welcome back to Milan Media. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோபயாலஜிக்கல் டெக்னிக்ல முக்கியமான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீக் பிளேட் மெத்தட். இந்த ஸ்டீக் பிளேட் மெத்தட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்டீக் பிளேட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீக்கிங் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீக்கிங்கில் ஒரு 3 ஸ்டீக்கிங் மெத்தட் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு இந்த ஸ்டீக் பிளேட் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோர்சஸ்லேருந்து நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். சாயிலேருந்து பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணுறோம், வாட்டர்லேருந்து பாக்டீரியாஸை வந்து ஐசோலேட் பண்ணுறோம். இப்படி ஐசோலேட் பண்ணக்கூடிய இந்த பாக்டீரியாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பிளேட் மெத்தட் மூலிமா நம்ம வந்து க்ரோ பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து காலனிஸாக க்ரோ ஆகிருக்கும். நமக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் காலனியை வந்து ஐசோலேட் பண்ணி க்ரோ பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீக் பிளேட் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம பார்க்க போற 3 ஸ்டீக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா zigzag ஸ்டீக், T ஸ்டீக் அண்ட் quadrant ஸ்டீக். ஸ்ப்ரெட் பிளேட் மெத்தடுக்கு எப்படி மீடியா ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீக்கிங் பண்ணுறதுக்கு மீடியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த மீடியா கூல் டவுன் ஆனோடனே நம்ம வந்து ஸ்டீக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டீக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனாகுலேஷன் லூப்பை வந்து பன்சன் பர்னரில் காட்டி நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டீக் பிளேட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா zigzag ஸ்டீக்கிங். இந்த zigzag ஸ்டீக்கிங் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த இனாகுலேஷன் லூப்பை எடுத்து ஒரு காலனி ஆஃப் பாக்டீரியா வந்து நம்ம பிக் பண்ணி பெட்டி பிளேட்டோட டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீக் பண்ண ஆரம்பிக்கணும். இதை வந்து ஜிக்ஸாக்காக அப்படியே ஸ்டீக் பண்ணிவிட்டு வந்து பாட்டம் வரைக்கும் நம்ம என் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டீக்கிங் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா T ஸ்டீக். இந்த T ஸ்டீக்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி பிளேட்டை வந்து T ஷேப்பில் வந்து டிவைட் பண்ணிக்குவாங்க. அதாவது 3 ஏரியா வர மாதிரி டிவைட் பண்ணிக்குவாங்க. 2 ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் யூனிஃபார்மில் இருக்கும், ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். மார்க்கிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டி பிளேட்டில் வந்து அதிகமாக ஸ்பேஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து ஸ்டீக் பண்ண ஆரம்பிப்பாங்க, டாப்பில் வந்து ஸ்டீக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டீக் பண்ணிக்கிட்டே வரும்போது அது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த லைனை தொடும் போது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பெட்டி பிளேட்டை டேர்ன் பண்ணி அது முடிந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டீக் முடிஞ்ச இடத்துல இருந்து செகண்ட் ஸ்டீக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து ஸ்டீக் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் ஸ்டீக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பெட்டி பிளேட்டை டேர்ன் பண்ணி நம்பர் 3 மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் ஸ்டீக் பண்ணுவாங்க. 2 எங்கே முடியுதோ அந்த ஸ்டீக் எங்கே முடியுதோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டீக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டீக் பண்ணக்கூடிய இந்த மெத்தடுக்கு பேர் T ஸ்டீக்கிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டீக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் ஸ்டீக்கிங். இந்த குவாட்ரண்ட் ஸ்டீக்கிங் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஐசோலேட்டடான பாக்டீரியல் காலனிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து பியூர் கல்ச்சர் ஆஃப் பாக்டீரியா வந்து இந்த குவாட்ரண்ட் ஸ்டீக்கிங் மூலயமா நமக்கு கிடைக்கும். இந்த குவாட்ரண்ட் ஸ்டீக்கிங்னு இந்த வார்த்தையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீக் வந்து குவாட்ரண்ட்டாக இருக்க போகுதுங்கிறது நமக்கு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வந்து ஸ்டீக் பண்ண ஆரம்பிப்பாங்க, குவாட்ரண்ட்டாக வந்து ஸ்டீக் பண்ணுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டீக் முடிகிற இடத்துல இருந்து செகண்ட் ஸ்டீக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஸ்டீக் பண்ணுவாங்க. அந்த செகண்ட் ஸ்டீக் முடிகிற இடத்துல இருந்து தேர்ட் ஸ்டீக் பண்ணுவாங்க, தேர்ட் ஸ்டீக் முடிகிற இடத்துல இருந்து ஃபோர்த் ஸ்டீக் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஃபோர்த் ஸ்டீக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஜிக்ஸாக்காக ஸ்டீக் பண்ணி இழுப்பாங்க. அப்படி இழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஐசோலேட்டடான காலனிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்டீக்கிங் மெத்தட் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.